வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய யுகத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள். இரவு தூங்கி எழும்பொழுது நேற்றைய நாள் இல்லவே இல்லை. ஆனால் நமக்கு தூங்கி எழுந்தவுடனேயே நேற்று என்ன செய்தோம், என்ன நடந்தது என்று நமக்கு ஒரு முன்னோட்டம் மூடிக்கொண்டே இருக்கும். அதில் இருந்த பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், சந்திப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், பகிர்வுகள் இப்படி ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். எதை மிச்சம் வைத்திருக்கிறோம், எதை தொடர வேண்டும், எதை முடிக்க வேண்டும், எதை புதிதாக பார்க்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கும். இது சாதாரணமாக எல்லோருக்குமே உண்டுதான். ஆனால் வேதாத்திரியத்தில் இருக்கின்ற நமக்கு இது தேவையில்லாத ஒன்று. என்ன வேண்டும் என்றால் ஒரு விளக்கம் அங்கே வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் திட்டமிட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மகர்ஷி அவர்கள் சொல்லுவார். எப்பொழுது அந்த வேலையை செய்ய வேண்டுமோ அப்போது அது குறித்து யோசித்து செய்தால் போதும் என்று சொல்லுவார். ஏனென்றால் திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய உழைப்பில் பெரும்பகுதி, அந்த ஆற்றல் சக்தி வீணாக போய்விடுகிறது. மேலும் அது குறித்த ஒரு கற்பனை உருவாகி விடுகிறது. இது நல்லதா கெட்டதா, பயன் தருமா தராதா என்றெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்கே உருவாகிவிடும். இந்த குழப்பங்கள், அந்த மனநிலை அந்த வேலையை, அந்த செய்கையை செய்ய விடாது. அப்போது என்னாகும் என்றால் ஒரு எதிர்பார்ப்பு தன்மையில் இந்த வேலை, இந்த செயல் நன்றாக வருமா என்று ஒரு குழப்பம் அங்கே வந்துவிடும். அந்த செயலை நீங்கள் செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு உங்கள் மனமே கொடுக்காது. அதனால்தான் திட்டமிட்டு கொண்டு இறங்குவது என்பது தேவையற்றது. ஆனால் இப்படித்தான் செய்யப்போகிற என்ற ஒரு நினைப்பு வைத்துக் கொள்ளலாம். அது ஊக்கம் தரும். அதில் நாம் ஆழ்ந்து போய் அப்படி இப்படி என்று நம்மளை குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இத்தனை மணிக்கு ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மணியில் எப்படி போகலாம் என்ற ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டால் போதுமானது. அங்கே போய் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொள்ளக்கூடாது. என்ன கேட்பார், என்ன பதில் சொல்லலாம் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அங்கே போய் அவர் என்ன கேட்கிறாரோ அதற்கு தகுந்தபடி நாம் பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இங்கேயே திட்டமிட்டு கொண்டு போனால் அவர் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு புரியாமல் போய்விடும். அல்லது இதை போய் கேட்கிறாரே என்ற ஒரு எண்ணமும் அங்கே உருவாகிவிடும். அப்பொழுது அந்த உரையாடல் தவறாக போய்விடும். உங்களை பற்ற மதிப்பீடும் அவரிடம் இருக்காது. இப்படி நமக்கு ஒரு நாள் என்பது திட்டமிடலே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள். அதை எப்படி உதாரணமாக சொல்லலாம் என்றால், நாம் வாழ்கின்ற இந்த பூமி தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றிக் கொள்கிறது. அதோடு கூட இந்த சூரியனை மணிக்கு 67,000 மைல் தூரம் ஓடுகிறது. நாம் பார்க்கின்ற இந்த வானம் அடுத்து 1 மணி நேரத்தில் இல்லை. அதுபோல நாம் இருக்கும் இடமும் அதே இடம் இல்லை. இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் என்பது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பூமியில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிவதில்லை. ஒரு அடிப்படையான விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் காணுகின்ற எல்லா பொருளுமே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனம் நேற்றைய நாளிலேயே நிற்கிறது. இந்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் என்றால் நாம் நன்கு தவம் செய்ய வேண்டும். இந்த மனம்
பழமையில் நிற்கக்கூடாது, நேற்றைய நாளில் நிற்கக்கூடாது என்றால் அதற்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வை எந்த தவம் தரும் என்று பார்த்தால் ஆக்னை தவம்தான் தரும். ஆனால் பெரும்பாலும் எந்த தவம் செய்தாலும் ஆக்னையில் தொடங்கிதான் தவம் செய்கிறோம். ஆனால் அதற்கு தருகின்ற முக்கியத்துவம் மிக குறைந்த நேரம். முதலில் நம்முடைய மனதை நிறுத்தி பழக வேண்டும். பின்னால் போகாமல் நிலைத்து நிற்க பழக வேண்டும். அதற்கு ஆக்னை தவம் சிறப்பாக செய்து பழகிக்கொண்ட பிறகுதான் மற்ற தவம் செய்யும் பொழுது அந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கும், மன விரிவு கிடைக்கும். ஏனென்றால் மனம் ஆழ்ந்து விரிய வேண்டும் என்றால் நேற்றைய பதிவுகளை அது விட வேண்டும். அந்த நினைவுகளை தொட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பழக்கம் வருவதற்கு பயிற்சிகளை விட தவம்தான் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த தவத்திலும் ஆக்னை தவம்தான் சிறப்பாக இருக்கும். உங்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருக்கிறது, நேற்றைய நாள் இன்னமும் அப்படியே இருக்கிறது, அந்த நினைவுகள் என்னை துன்புறுத்துகிறது, இன்றைய நாளை கெடுக்கிறது என்ற ஒரு உங்களுக்கு எண்ணம் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக ஆக்னை தவம் செய்யுங்கள். உங்களை எப்போதெல்லாம் தவம் செய்ய நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆக்னை தவம் செய்யுங்கள். ஆக்னை தவம் செய்ய செய்ய உங்களுடைய மனம் விழிப்பு பெறும். வழக்கமான அதனுடைய ஓட்டத்தில் இருந்து மாறுபட்டு தன்னுடைய விழிப்பை தானே கவனிக்கும், தன்னையே கவனிக்கும். அப்படி கவனிக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இயல்புக்கு வரும், இந்த நொடிக்கு வரும். மனம் விழிப்பு பெறும். நேற்றைய நாளுக்கும் முந்தைய நாளுக்கும் போன வாரத்திற்கும் போன மாதத்திற்கும் போன வருடத்திற்கும் ஓடாது. வரும் நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும். ஒரு மலர்ச்சி இருக்கும், ஒரு புத்துணர்வு இருக்கும். அப்படி பழகுவதற்கு ஆக்னை தவம்தான் மிகச் சிறப்பானது. இப்பொழுது நீங்கள் அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தால் கூட ஒரு 3 நாள் அல்லது ஒரு வாரம் ஆக்னை தவம் செய்யுங்கள். அதற்கு பிறகு மற்ற தவம் செய்யுங்கள். இன்னொன்று, இந்த ஆக்னை தவம் செய்தால் தவ ஆற்றலும் கூடிவிடும். நாம் அதையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலருக்கு இன்னமும் கூட ஆக்னை தவம் சரியாக அமையாது. ஒரு சிலருக்கோ 1 நாள் அல்லது 3 நாள் செய்தால் கூட தவ ஆற்றல் கூடி தலைபாரம் வந்துவிடும். அப்படி நீங்கள் உணர்ந்தால் தலைபாரமோ ஒரு உடல் சோர்வோ ஒரு அசதியோ உங்களுக்கு உருவானால் உடனடியாக சாந்தி தவம் செய்து அந்த தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிக்கொள்ளும். அப்படி சாந்தி தவம் செய்யும் பொழுது அந்த தவ ஆற்றல் மனதிற்கும் உதவும். மனம் இன்னமும் வலிமை பெறும், ஊக்கம் பெறும். அப்படி இந்த ஆக்னை தவத்தை நீங்கள் ஒரு 3 நாள் அல்லது ஒரு வாரம் தொடர்ந்து செய்து பழகினால் உங்களுடைய மனம் உற்சாகத்தை உணரும். உங்களுடைய நடவடிக்கைகள் மாறும், உங்களுடைய திட்டங்கள் மாறும், ஒரு விழிப்பு கிடைக்கும். எது வந்தாலும் சமாளித்து பழகக்கூடிய அளவிற்கு ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நேரடியாக அந்த விஷயத்தை சந்தித்து அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்துவிடும். எந்த ஒரு குழப்பத்திலும் ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மனதை நேற்றைய நாளில் அமிழ்த்திருந்தால் இந்த நாள் உங்களுக்கு உதவாது, அதை பயன்படுத்த முடியாது. அதனால் மனதை விழிப்படைய ஆக்னை தவம் செய்து தொடர்ந்து பழகிக் கொள்ளுங்கள். மனதை விழிப்பாக வைத்திருங்கள். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.